சாம் மற்றும் மாயா 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள். அவங்க எப்பயுமே ஒன்றா தான் இருப்பாங்க, ஒன்றா விளையாடுவாங்க, ஃபுட்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. மாயாவுக்கு சயின்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ரோபோட்டிக்ஸ் அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சாம்க்கு ஃபுட்பால் தான் எல்லாமே. அவன் ஸ்கூல் ஃபுட்பால் டீமில் இருந்தான், எல்லா மேட்சும் விளையாடுவான். ஹாய் மாயா, சாட்டர்டே எனக்கு செமிஃபைனல்ஸ் மேட்ச் இருக்கு, நீ அதை பார்க்க வரியா? இல்லை சாம், சனிக்கிழமை எனக்கு ரோபோட்டிக்ஸ் காம்படிஷன் இருக்குது. நான் அதுக்கு சென்சார்லாம் ரெடி பண்ணணும். நீ என்னோட லாஸ்ட் 3 மேட்சையும் மிஸ் பண்ணிட்ட. அப்புறம் என்னோட ப்ராக்டிஸ் பற்றியும் எதுவும் கேட்க மாட்டேங்கிற. எப்போ பார்த்தாலும் அந்த ஒயர்ஸ் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். நீயும் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிற, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. எப்போ பார்த்தாலும் உன்னோட புது ஷூஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்க. 2 பேரும் சண்டை போட்டுட்டு ரொம்ப கோவமாக போயிட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங் மாயா ரோபோட்டிக்ஸ் காம்படிஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தா. ஆனால் அவளுக்கு சாமோட சண்டை போட்டது தான் ஞாபகம் இருந்துச்சு. அவள் ஃபோனை எடுத்து சாமுக்கு மெசேஜ் பண்ணா. ஐ எம் சாரி, எனக்கு தெரியும் நீ அந்த ஃபுட்பால் கேமில் ரொம்ப ஆர்வமாக இருக்க. அப்புறம் அதில் மேலே வரணும்னு நினைக்கிறேன். நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். சாம் ரிப்ளை பண்ணான். ஐ எம் சாரி, நானும் உன்னோட ப்ராஜெக்ட் பற்றி தப்பாக பேசியிருக்க கூடாது. அது எல்லாமே கூல் தான், பட் எனக்கு தான் புரியலை. மறுநாள் 2 பேரும் கேன்டீனில் பார்த்துக்கிட்டாங்க. ஓகே, நியூ ரூல். நான் உன்னோட மேட்ச்சுக்கு செகண்ட் ஹாஃப்க்கு வரேன், என்னோட ரோபோட்டிக்ஸ் காம்படிஷன் முடிஞ்சதும். ஆனால் என்னோட புது சோலார் கார் பற்றி நான் உனக்கு சொல்லுவேன், அதை நீ கேட்கணும். ஓகே டீல். ஆனால் நீ அன்றைக்கி என்னோட மேட்ச்சில் ரொம்ப சத்தமாக கத்தி சியர் பண்ணணும். மாயாவும் சாமும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னால் 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஒருத்தவங்களுக்கு பிடிச்சதை மற்றவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும்.